ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேன்சி பட் சென்னை ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட ப்ரீடிங் ரூம்ல தான் இருக்கும். நம்மளோட கேஜோட ரெனோவேஷன் ஒர்க்லாம் நானே பொறுமையாக ஒன்று ஒன்றா செய்ய அப்படியே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு கூட வேலை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆள் தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் யாருமே எனக்கு கிடைக்கல. அதனால வந்து சரி நம்மளே ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கேஜை பிரிக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற கேஜும் மேலே இருக்கிற கேஜும் 1 by 1 பிரித்து அதில் இருக்கிற பேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே செட் பண்ணியாச்சு. கீழே செட் பண்ணிட்டு அப்படியே 1 by 1 பிரிக்க ஆரம்பிக்கலாம். கேஜை பிரிச்சுட்டு அப்படியே நான் வேலை செய்யறதே அப்போ உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து என்ன ப்ரீடிங் ஃபுட்டு கொடுக்க போகிறோம், ப்ரீடிங்கில் இருக்கிற போர்டும் 6க்கு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக உள்ள முளை கட்டின ஸ்ப்ரவுட்ஸு ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 10 வகையான தானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அவ்வளோ ரிச் இன் ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் ஃபைபர், மினரல்ஸ் அவ்வளோ இருக்குது. ப்ரீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் பேர்ட்ஸுக்கு சீட்ஸை மட்டுமே கொடுத்து பாவம் அவங்களுக்கு போர் அடிக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, மினரல்ஸு, மல்டிவிட்டமின் சொல்லிட்டு கொடுத்தா தான் பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ரீடிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மருக்கு பேர்ட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரூட்ஸ் அதிகமாக கொடுத்து நல்ல முறையாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. குளிக்கிறதுக்கு உள்ள தண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும். இல்லைன்னா இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஃபுட்டு கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுலேயே இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பயிர் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கங்க. உடம்பு இந்த உஷ்ணஸை பேர்டுக்கோட ஹீட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். 6 இருக்குன்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி முளை கட்டினதை கொடுத்தீங்கன்னா க்ரோத் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வச்ச உடனே எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். சன்கனோஸு மேலகிற சன்கனோரும் சரி, தனியாக ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்கேன், அவங்களும் எப்படி சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். கீழே இருக்கவங்களும் நல்லாவே வந்து பாருங்கன்னா பாருங்கள் கையில் எடுத்து எப்படி சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து நல்லாவே பிடிக்கும். நீங்கள் கொஞ்சம் புதுசாக இப்போ ஒரு 1 year 1 வருஷம் 2 வருஷமா நீங்கள் கொடுத்ததே இல்லை அவங்களுக்கு சுத்தமாகவே அப்படின்னா தான் கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் இருக்கும். பட் ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா இதோட டேஸ்ட்டும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக முளை கட்டி கொடுத்து பாருங்கள், இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். பேர்டுக்கும் கண்டிப்பாக சாப்பிட பிடிக்கும். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைக்கிற ஃபுட்டு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது.